டிஇடி தேர்வுக்கு தயாராகும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் சக்தி பப்ளிகேஷன்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய தாள் 1 டிஇடி தேர்வுக்கான தாள் 1 புத்தகத்தை பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 2 புத்தகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ் மீடியம், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்கு, தமிழ் வழியில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புத்தகம். ஸோ இந்த அட்டைப்படத்தை பார்த்தாலே உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 5 பாடங்கள் இருக்குது இல்லைங்களா. ஒன்று வந்து குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும், அடுத்தது தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் மேக்ஸு, சூழ்நிலைகளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் வருது. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எந்தெந்த 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 1 to 5 ஒரு சில பாடங்கள் கவர் பண்ணியிருப்பாங்க, 1 to 10 ஒரு சில பாடங்கள் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான். சரிங்களா. இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலகுகளும் ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில இது வந்து பாடங்கள் ஸ்டடி மெட்டீரியல் டைப்லையும், இன்னும் ஒரு சில இது அப்ஜெக்டிவ் டைப்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் இது தெளிவாக இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து சக்தி பப்ளிகேஷன் புத்தகத்திலிருந்து பதிப்பகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய புத்தகம். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் வழி இருக்கக்கூடிய அந்த தாள் 1 புத்தகம் பாருங்க. எடுத்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்தோட ஒரு குட்டியாக ஒரு நோட்ஸ் கொடுத்துறாங்க. அது ரொம்ப பேசிக்காக இருக்குங்கிறனால ரொம்ப குறைந்த அளவில் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து மொத்தமே 16 பக்கம், A1 to A16 வரைக்கும் இருக்குது. A1 to A8 வந்து உங்களுக்கு வந்து பாடங்கள். சரிங்களா. அது வந்து ஸ்டடி மெட்டீரியல் டைப்பில் இருக்கும். அடுத்தது ஒரு 8 பக்கம் வந்து கொள்குறி வினாவிடை அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துறாங்க. அதே போல தான் இங்கிலீஷும். சரிங்களா. ஒரு 8 பக்கம் வந்து 1 to 5 வந்து இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியலும், அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப்பும் கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பாடங்களும் ஆரம்பிக்குது. முதல் பாடம் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள், இந்த புத்தகம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பகுதி வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க. பகுதி ஏ, பகுதி பின்னு பிரிச்சுறாங்க. ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா அழகு யூனிட் வைஸாக கொடுத்துறாங்க. இதில் வந்து பகுதி ஏல ஒரு 5 யூனிட், இது எல்லாமே குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் இதுதான். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட் எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம ஒரு முறை பார்த்தலாம் ஒரு லைட்டாக. சரிங்களா. எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ அழகு 3 பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் அறிவு வளர்ச்சி தொடக்கப்பள்ளி ஆண்டு. சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டைப்பில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3 அழகு 3, அதாவது யூனிட் 3. சரிங்களா. ஸோ அதோட உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியலும் இருக்கும். அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணுறதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து அழகு 4 ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைப்பில் தான் ஒவ்வொரு யூனிட்டுமே இருக்கும், ஒவ்வொரு செக்ஷனுமே இருக்கும். இது வந்து முதல் செக்ஷன் அப்படிங்கிற பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள். அதே போல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்தது இரண்டாவது இந்த தமிழ் லாங்குவேஜ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கொடுத்துருக்காங்க. அதாவது இலக்கணம் 1 to 5 இங்கே கவர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஏற்கனவே. இப்போ வந்து இலக்கண பகுதி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும், செய்யுள் பகுதி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும், உரைநடை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும். இது ஒவ்வொரு இலக்கணம் வந்து எத்தனை பக்கங்கள் கவர் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸ்டடி மெட்டீரியல். சரிங்களா. 1 to 68, செய்யுள் 1 to 58, உரைநடை 1 to 66. அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்குறி வகை வினாவிடை, இது அப்ஜெக்டிவ் டைப். மொத்தம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 78 பக்கங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புத்தகத்தோட பேட்டர்னே அமைஞ்சிருக்கும். இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி லேட் ஆகுது, உங்களுக்கு டக்குன்னு டைம் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக வெப்சைட் நம்ம லிங்க் கீழே கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் www. போட்டு தான் போடணும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டு jbbooks.in கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கடை வெப்சைட் வரும். அதில் எக்ஸாம் வைஸ் செக்ஷன்ஸில் டிஇடி புக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இண்டெக்ஸ் பேஜ் வந்து நல்லா ஒரு முறை காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ இப்படி தான் இந்த புத்தகம் இருக்கும். இங்கிலீஷ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தமிழ் எப்படி கொடுத்துருந்தாங்களோ 6 to 12 இலக்கணம், அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 100, அடுத்தது ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்லாம் ஒரு 1 to 78, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் ஒரு 12 பக்கங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கணிதம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கணிதம் வந்து 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை, அதனால் ரொம்ப பேசிக்காக இருக்கும். இந்த சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியும். சரிங்களா. ஸோ பாடங்கள் வந்து 1 to 6, அப்புறம் கொள்குறி வினா வகை பார்த்தீங்கன்னா 7ஆம் பக்கத்துலேருந்து 30ஆம் பக்கம் வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. மேக்ஸுங்கிறதே ஒரு ப்ராக்டிஸ் தானுங்க. ஸோ அடுத்து வந்து சூழ்நிலை 5ஆம் பாடமான சூழ்நிலைகள். ஸோ அது வந்து அறிவியல் மற்றும் சமூக அறிவியலாக பிரிச்சிருக்காங்க. அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஒரு 46 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது 3ஆம் வகுப்பு, இது வந்து பாடங்கள் ஸ்டடி மெட்டீரியல். அடுத்து 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரை அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6 to 10 வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா. இயற்பியல் தனியாக, வேதியியல் தனியாக, உயிரியல் தனியாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து சமூக அதே மாதிரி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம், அதுக்கப்புறம் கொள்குறி வகை. அடுத்து 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு வந்து எல்லாமே கொள்குறி வகை வினாவிடை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும். சரிங்களா. இது வந்து ரொம்ப பெரிய புத்தகமாக தான் இருக்குது. ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு அடிக்கடி நீ வந்து இயர்லி ட்ரைஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை முறை எக்ஸாம் வரும்னு தெரியல. ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு அவசியம் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. ஒரு முறை பாருங்கள். ஒரு சில பக்கங்கள் நான் கொடுக்குறேன். புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா. தயவுக்கு வந்து கால் பண்ண கேட்க வேண்டாம். கால்ஸ் நம்மளால் நிறைய அட்டன் பண்ண முடியல. அப்படி அட்டன் பண்ணாலும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அங்கே இருப்பாங்களா என்னன்னு தெரியாது. சரிங்களா. ஸ்டாஃப்ஸ் பிரச்சனைங்கிறது எல்லா பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு, சாம்பிள் பேஜஸ் பார்த்துக்கலாம். கேட்லாகில் வாட்ஸ்அப் கேட்லாக் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே வரும். சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் கேட்லாக் நீங்கள் தொலாவி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம கடை வெப்சைட் போட்டிருக்கோம். சரிங்களா. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் சாம்பிள் பேஜஸ்லேருந்து ரேட்லேருந்து ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் பார்த்து பே பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும்.
சரிங்களா. நாங்கள் பாட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம். கால் பண்ணி நீங்கள் வந்து விவரங்கள் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா. நிறைய மாணவர்கள் இது வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கிறனால என்னன்னா ஒரு நாளைக்கு மெசேஜஸே பார்த்தீங்கன்னா 1000 மெசேஜ் வருது. அத்தனையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ண உங்கள் கேள்விகள் எல்லாமே பொதுவாக ஒரு 10 கேள்வி கேட்பீங்க. அந்த 10 கேள்விகளுக்கு விடை வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு ஆடியோ ப்ரொசீஜர் வரும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கூட போதும். சரிங்களா. ஸோ அதனால் நம்ம கால்ஸ் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த புத்தகம் இருக்கா அப்படிங்கிற ஸ்டாக் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா. நீங்கள் டப்புன்னு ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேலைகளை நீங்கள் வந்து தொடரலாம். அதே போல் வந்து மற்ற புத்தகங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம், கேட்லாகில் பார்க்கலாம். உங்களுக்கு பல வகைகள் இருக்குது. கால் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா. வாட்ஸ்அப்பில் நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு நேரங்கள் ஆகலாம். சரிங்களா. ஈவினிங் டைமில் பண்ணிங்கன்னா ரிப்ளை வராது. நைட்டு படுத்து போகிறதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஏன்னா ஈவினிங் மேலே வர ஆர்டர் எங்கள் வேலையை வந்து அது வரைக்கும் வந்து ஆர்டர்லாம் பேக் பண்ணி நீட்டாக பார்சல் வண்டி வரதுக்குள்ளே எடுத்து அனுப்பணுங்கிற நோக்கத்தில் இருப்போம். பகல் பொழுதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட லேட் ஆகும். சரிங்களா. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், கால் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சரிங்களா. சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது. இந்த புத்தகம் ஆர்டர் போடுறது மட்டும் இல்லை, மற்ற பணிகள் நிறையா இருக்கும். மற்ற புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். எங்களுக்கும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு ஆர்டர் என்னென்னு சொல்லணும், கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேலை மட்டும் இல்லை. ஏற்கனவே பே பண்ண புக் அனுப்பணும், மற்ற புத்தகங்கள் வரதை பார்க்கணும், புத்தகங்கள் ஆர்டர் போட்டு வைக்கணும், அனுப்பணும், நிறைய வேலைகள் இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். நீங்கள் திரும்ப கூப்பிடணுங்கிற வேண்டியதில்லை அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ மீண்டும் என்ன புத்தகம் வேணும்னாலும் நம்ம கடைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல புத்தகத்தில் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம், இங்கிலீஷ் புக்ஸ் நான் கொஞ்சம் காமிக்காமல் இருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. அதில் எப்படி இருக்குன்னு சேம் பேட்டர்ன் தான். உங்களுக்கு வந்து இது சேம் பேட்டர்ன் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அதே போல் இருக்குது, பார்த்துக்கலாம். சேம் பேட்டர்ன் தான். எப்படி இருக்குன்னு தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும். மற்ற பாடங்கள் தான் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஒரு முறை பார்த்துங்க. ஆங்கில புத்தகம் நான் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம், ஞாபகம் இல்லாமல் போச்சு திடீர்னு. ஸோ இதெல்லாம் மேக்ஸ் செக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா. சயின்ஸில் வந்து நிறையா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சோசியாலஜி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு இண்டெக்ஸ் மட்டும் ஒரு முறை காமிச்சிடுறேன், பார்த்துங்க. ஆங்கில வழியில் தயாராகிறவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு முறை பார்த்துங்க. இதில் சாம்பிள் பேஜ் எல்லாமே உங்களுக்கு நம்ம இதில் கொடுத்துருக்கோம், வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.